ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான், ஜனவரி 13. இன்று தபஸ்யாவினுடைய 13ஆம் நாள். நாம் அனைத்தையும் பாபாவுடையதாக ஆக்க வேண்டும். இந்த சமர்ப்பண பாவனை நம்மை சம்பூர்ண நிலைக்கு அழைத்துச் செல்கின்றது. பக்தியில் பாடினோம், பிரபுவே, இந்த உடல், மனம், பொருள் அனைத்தும் உன்னுடையது. இப்போது அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் பாபாவிற்கு உறுதிமொழி அளித்துள்ளோம். பாபா, எப்போது நீங்கள் இந்த பூமிக்கு வருவீர்களோ அப்போது நாங்கள் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து விடுவோம். உடல், மனம், பொருள் என்பது மிகச்சிறிய பொருள்தான். நாங்கள் வாழ்க்கையே பலியாக்கி விடுவோம். நாம் இந்த விஷயத்தின் மீது கவனம் கொடுப்போம். ஒரு சில ஆத்மாக்கள் இந்த உறுதிமொழியை கடைபிடிக்கின்றார்கள். இல்லற வாழ்வில் இருந்தாலும் சமர்ப்பண பாவனையுடன் வாழ்க்கை வாழ்கின்றார்கள். நாம் சமர்ப்பண பாவனையை அதிகப்படுத்த வேண்டும். இன்று விசேஷமாக உடல், மனம், பொருள், மேலும் புத்தி, இந்த 4ஐயும், பிறகு தேக சம்பந்தங்களையும் பாபாவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னுடையது எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவற்றையும், தன்னுடைய பிரச்சனைகளையும், சுமைகள், கவலைகள், என்னுடைய கர்மம், மேலும் கர்மத்தின் விளைவுகள் அனைத்தும் உன்னுடையது பாபா என சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த கர்மம் கூட உங்களுக்காகத்தான் பாபா. கர்மத்தின் விளைவுகள் எதுவானாலும், நன்மை, தீமை, லாபம், நஷ்டம் அனைத்தும் அர்ப்பணம் நாம் பாபாவிற்கு செய்துவிட வேண்டும். நாம் நமது புண்ணிய கர்மத்தை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்யும் போது நமது புண்ணிய கர்மம் இன்னும் அதிகமான புண்ணிய கர்மம் ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் நமது புண்ணிய கர்மத்தின் மீது பாபாவுடைய முத்திரையிடப்பட்டுவிடும். தினமும் அதிகாலை எழுந்து உண்மையான மனதுடன் தன்னை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த மனம் உங்களுடையது பாபா. உங்களுடைய கட்டளை இல்லாமல் இந்த மனம் இனி எங்கும் செல்லாது. நான் உங்களுடையவன், நீங்கள் என்னுடையவர். மிக அழகான பயிற்சி செய்வோம். பாபா என்னுடையவர். நஷா அதிகமாக வேண்டும். பகவான் அவர் என்னுடையவர். யோசித்து பாருங்கள், நாம் பகவானை பற்றி என்னவெல்லாம் யோசித்திருந்தோம், கேட்டிருந்தோம், அவரை அறிந்து கொள்ள என்னவெல்லாம் முயற்சி செய்திருந்தோம். எத்தனை ஆராய்ச்சிகள் நடந்தது, எத்தனை கிரந்தங்கள் எழுதப்பட்டது, சாஸ்திரங்கள் எழுதப்பட்டது. ஆனாலும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. இப்போது அவரே வந்து கூறிவிட்டார் நான் யார் என்பதை. நமக்கு என்ன தெரிய வந்தது? அவர் நம்முடையவர் ஆகிவிட்டார். அவர் நம்முடையவர். நாம் என்னவெல்லாம் யோசித்து கொண்டிருந்தோம், ஆனால் நடந்தது என்ன? நாம் அனைவரும் சமர்ப்பண பாவனையை தனதாக்கி பாபாவை தன்னுடையவராக்க வேண்டும். நாம் எவற்றையெல்லாம் சமர்ப்பணம் செய்கின்றோமோ அதற்கான பலன் பல மடங்கு கிடைக்கும். அதை யாரும் எண்ணி கூட பார்க்க முடியாது. எவ்வளவு சுலபமான வியாபாரம் இது! சமர்ப்பண பாவனை என்பது நாம் சம்பூர்ணம் ஆகுவதற்காகத்தான். பகவானுடைய மகா வாக்கியம், நீங்கள் எப்போது சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகின்றீர்களோ அப்போது சம்பூர்ணம் ஆகிவிடுகின்றீர்கள். இன்று நாம் மிக நல்ல உணர்வை கொண்டு வருவோம். நான் ஆத்மா. நான் இந்த தேகத்தில் அவதாரம் செய்துள்ளேன். விடுபட்ட நிலையை உணருங்கள். தேகம் கீழே இருக்கின்றது. நான் ஆத்மா மேலிருந்து மெதுமெதுவாக கீழே இறங்கி வருகின்றேன். இரு புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். இந்த கண்கள் மூலமாக முழு உலகையும் பார்க்கின்றேன். கண்கள் மூலமாக நான் பார்க்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய நடிப்பை நடித்து கொண்டிருக்கின்றார்கள். காதுகள் மூலமாக சப்தங்களை கேட்கின்றேன். வாய் மூலமாக நான் பேசுவதன் மூலம் அனைவரையும் சாந்தப்படுத்துகின்றேன். நான் அவர்களுக்கு ஈஸ்வரிய செய்தியை கொடுக்கின்றேன். அவர்களுக்கு வழி கிடைத்துவிட்டது. நான் ஆத்மா இந்த தேகத்தில் அவதாரம் எடுத்திருக்கின்றேன். பிறகு நான் ஆத்மா திவ்ய காரியங்களை முடித்துவிட்டு வாபஸ்
செல்கின்றேன் என்னுடைய தாமத்திற்கு. சாந்தி தாமத்தை அடைந்துவிட்டேன். நான் இந்த தேகத்தில் அவதரித்துள்ளேன் புண்ணியம் நதி போன்று பெருகச் செய்வதற்காக, இந்த உலகத்தை பாவனம் ஆக்குவதற்காக, மறுபடியும் தேவதைகளின் சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்வதற்காக. பாபாவுடன் சேர்ந்து நான் ஆத்மாவும் அவருடைய சிரேஷ்ட கர்மங்கள் புண்ணிய கர்மத்தில் உதவியாளராக இருக்கின்றேன் என்று இந்த பயிற்சிகள் அனைத்தும் செய்து நம்முடைய தபஸ்யாவை இந்த ரூபத்தில் மாற்றம் செய்ய வேண்டும். நான் ஆத்மா, இந்த தேகம் என்பது இல்லவே இல்லை, நான் ஆத்மா மட்டுமே. இப்படிப்பட்ட அனுபவம் செய்வோம். ஓம் சாந்தி.